ஏதோ ஒரு உங்க மாம்ச இச்சை தூண்டப்படுவதற்கு நீங்க ஏதோ தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமை ஒரு காரணமா இருக்கிறது. பெருமையின் எண்ணங்கள் வரும்போது இச்சை அங்கே வருகிறது. ஆகவேதான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சைன்னு சொன்ன அதே யோவான் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்றாரு. வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் விரோதமா அந்த வஞ்சிக்கிற ஆவி செயல்படுது. அது சர்பத்தின் ஆவி. அது என்ன பண்ணுது? இந்த தேவனுடைய சத்தியங்கள் நீங்க விசுவாசிக்க கூடாது, இந்த சத்தியத்தை விசுவாசிச்சு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தையை, எண்ணங்களை அவன் தாக்குகிறான். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கிருபையை பற்றி போதிக்கிற நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிற காரியம், அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, ரோமர்ல இல்லையா? இந்த இடத்துல யாக்கோபு எழுதுகிறார், ஆவியானவர் அதிகமான கிருபை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கிருபையில் பெருக வேண்டும், ஏன் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு விரோதமான பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான். தேவன் எதை நம்மை செய்ய அழைத்தாரோ, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறாரோ அதை செய்ய நம்முடைய பலம் நமக்கு போதாது. அது தேவனுக்கு நல்லா தெரியும். போன வாரத்தில் பார்த்தோம், பாவி என்பவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அவன் நினச்சா கூட அவனால் நன்மை செய்ய முடியாது. அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுத்து இப்பொழுது தேவன் விரும்புகிறவைகளை நாம் செய்யத்தக்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த கிருபையில் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த கிருபையை யாருக்கு அதிகமாக கொடுக்கிறார்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதே சமயத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட நம்ம ஆண்டவருடைய கிருபையில் பெருகணும்னா பெருமை நம்ம இடத்து இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆழமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காலையில் நான் ஜெபம் பண்ணேன். ட்ரெயினில் ஏறினதுலேருந்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை துதிக்கும் பாடலை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ட்ரெயினில் கூட ஆவியானுடைய பிரசன்னத்தையும் ஆவியானவருடைய சந்தோஷத்தையும் நான் அனுபவித்து கொண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பரலோகத்தில் இருப்பது போல ஒரு அனுபவத்தில் தான் என்னுடைய ட்ரெயின் பயணம் இருந்தது. நான் போக வேண்டிய ஊரை அடையிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எந்த தவறான காரியங்களையும் சிந்திக்கலை, நான் எந்த தவறான படங்களையும் பார்க்கலை. இன்னும் சொல்லப்போனால் நான் தேவனுடைய மகிமைக்குள்ளே இருந்து நான் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன நினச்சேன், ஒரு நினைவு, அதுக்கு சொல்கிற பெருமை எப்படி வருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க. நினைவு என்ன, அதாவது ஒரு நல்ல காரியத்தை தான் நினச்சேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல காரியம், அதை இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது நல்லதாக இருந்தாலும் அதோட ரூட்டில் பெருமை இருந்துச்சு. நான் நினச்சது நல்ல காரியம், ஆனால் எனக்கிட்ட என்னென்ன இருக்குது, எனக்கிட்ட என்னென்ன பொருளாதாரம் இருக்குது, என்கிட்ட என்னென்ன வசதிகள் இருக்குது, அதை வச்சு அதை பிரமாதமாக செஞ்சு நான் யாருங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நினச்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா? இம்மீடியட்டாக இச்சைகள் வர ஆரம்பித்ததை நான் பார்க்குறேன். இச்சை தூண்டப்படுவதற்கு பெருமை ஒரு காரணமாக இருக்கிறது. நான் அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். நான் தேவனை பிசாசு எங்கே இருந்தான்? தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அவன் நரகத்தில் இருந்தானா? பரலோகத்தில் இருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருந்தான், என்ன போல் ட்ரெயினில் நான் இருந்தது போல். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் பெருமையடைந்த போது அவன் இச்சைக்குள்ளே போய் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நீங்கள் இதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இச்சைனா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு தப்பான சிந்தனை வரணும், இல்லை ஒரு தவறான படத்தை பார்க்கணும், ஏதோ ஒரு உங்கள் மாம்ச இச்சை தூண்டப்படுவதற்கு நீங்கள் ஏதோ தப்பு செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, பெருமை ஒரு காரணமாக இருக்கிறது. எப்பெல்லாம் பெருமையின் உணர்வுகள் நமக்குள்ளே வருதோ பிசாசானவன் இச்சையை தூண்டுகிறவனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பான படம் பார்க்கல, நான் உண்மையை நல்லா தானே இருக்கேன், நல்லா இருக்கிற எனக்குள்ளே ஏன் இச்சைகள் திடீரென்று பெருக்கெடுத்து மாம்ச இச்சைகள் ஏன் எனக்குள்ளே அப்படி வெள்ளம் போல் வந்து பிசாசு என்னை தாக்குறான்னா, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்கிறேன். பெருமையின் எண்ணங்கள் வரும்போது இச்சை அங்கே வருகிறது. ஆகவே தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சைன்னு சொன்ன அதே யோவான் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்கிறாரு. அப்போது ஜீவனத்தின் பெருமையை குறித்த எண்ணங்கள் வந்தாலே இச்சைக்கு அங்கே இடம் உண்டாகிறது.
அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தது. பெருமை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமான சகல இச்சைகளுக்குள்ளே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. இச்சை தான் பாவத்தை கர்ப்பந்தரிக்கிறது. ஒரு பாவம் உண்டாகணும்னா இச்சை இல்லாமல், அது இச்சையோட ஹெல்ப் இல்லாமல் அது கர்ப்பந்தரிக்க முடியாது. எப்படி ஒரு புருஷனுடைய உதவி இல்லாமல் ஒரு பிள்ளை உருவாக முடியாதோ, அப்படி இச்சையின் உதவி இல்லாமல் பாவம் அங்கே கர்ப்பந்தரிக்கப்பட முடியாது. யாக்கோபு எழுதுகிறார், இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் பெருமை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு தாக்குகிற பகுதி. ஒரு தேவனுடைய பிள்ளையை அல்லது ஊழியக்காரனாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை அவன் தாக்க விரும்புகிற பகுதி இச்சையை கொண்டு. அது வெறும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையினால் மட்டும் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் பத்தாது. ஜீவனத்தின் பெருமையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது, எனக்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்சு நான் பெருமை அடைஞ்சதில்லை. யார் வேணாலும் எது வேணாலும் வச்சு அவங்க பெருமை அடையலாம். அதுக்கு பணம் தான் ஒரு காரியமும் அல்ல. தங்கள் சரீரத்தை குறித்து பெருமை அடையலாம், தங்கள் படிப்பை குறித்து பெருமை அடையலாம். பெருமை அடைவதற்கு இந்த உலகத்தில் 1000 காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது என்ன? பெருமை வரும்போது இச்சைக்குள்ளே நடத்துகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் கூட அந்த உயர்வுகளை கொண்டு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. இதெல்லாம் தேவன் கொடுத்த உயர்வுகள். ஆனால் நம்ம எப்போதும் சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய கிருபை. அவரை சார்ந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யமோ படிப்பினாலோ சாதிக்க முடியாதவைகளை தேவ ஆவியானவருடைய கிருபை சாதிக்கும். ஆகவேதான் பவுல் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ படித்தவர். அவர் சொல்றாரு, எல்லாம் நான் லாபம் என்று நினைத்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டுவிட்டேன். கிருபையை மட்டும் பற்றி கொள்ளுகிறேன். இந்த வருஷத்தில் நாம் கிருபையை மட்டும் பற்றி கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால தான் சொன்னார், ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் தேவன். when I am traveling, he said, what your dressing cannot do, my blessing will do. Your dressing cannot bring the people, but my blessing will bring the people. Hallelujah. வெளிப்பிரகாரமான காரியங்கள் மேல் உன் கவனம் இருக்க வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல் கவனம் வை, ஜீவனின் மேல் கவனம் வை. Hallelujah. Even your dressing will bring evil people, but my blessing will bring only good people. The world is operating in such a way. உலகம் கவர்ச்சியினால் எல்லாரையும் இழுக்கிறது போல நாம் மாம்ச கவர்ச்சியினால் யாரையும் கவர்ந்து இழுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவராலும் கிருபையினாலும் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்வது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாம்சத்தினால் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற பணத்தை கொண்டு, உங்களுக்கு இருக்கிற திறமையை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம். நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன், பட் இட் இஸ் குட் ஃபார் பீப்புள். ஆமேன். இது நல்லது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா இச்சைக்குரிய காரியங்களுக்கு நம்ம போனால் தான் இச்சை வரும் என்று இங்கே இல்லை. பெருமை நமக்கே தெரியாமல் தலை தூக்கும் போது அங்கே வெள்ளம் போல இச்சையானது சத்ருவானவன் வருகிறான் என்பதை கண்டுகொண்டேன். பாபிலோனின் ராஜா சொல்லுகிறான், நேபுகாத்நேசர், இது எனக்காக, என்னுடைய பெருமைக்காக நான் கட்டின ராஜ்யம், என்னுடைய அரண்மனைன்னு சொன்னோன்னே கர்த்தர் சொன்னார், விழுந்தாய். ஏன்னா உன்னை இந்த ராஜ்யத்தில் கொண்டாந்து வச்சதே தேவன். தேவனை ஒரு நிமிஷம் மறந்தான் பாருங்க, அவன் எத்தனையோ வருடங்கள் கழுது மாட்டை போல புல்லை தின்னானான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு. ஆக என்ன கண்டுபிடிக்கிறேன், as soon as the pride enters, பெருமை உள்ளே வந்தால் உடனடியாக அடுத்து நடக்க போகிற காரியம் வீழ்ச்சி. பிசாசு பெருமையினால் விழுந்தான், நேபுகாத்நேச்சார் பெருமையினால் விழுந்தான், அநேக ராஜ்யங்கள் பெருமையினால் விழுந்தவைகள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பின எல்லா பெருமைகளும் விழுந்து விட்டபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சத்ரு வஞ்சிக்க நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பெருமைக்கு நாம் அதிகமாய் நம்மை காத்து தப்பித்து கொள்ள வேண்டுமாய் தேவன் விரும்புகிறார். நான் இன்னும் அந்த முக்கியமான காரியங்களுக்குள்ளே போகலை, ஆனால் எல்லாத்தை விட முக்கியமானதை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இமீடியட்டாக எதிர்த்து நிற்கிறார். இப்படி கூட எழுதியிருக்கலாம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதியிருக்கு. நான் சொல்லுகிறேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் உடனடியாக எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் இந்த வருஷத்தில் கிருபையில் பெருகுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலோசனை, எதோ நம்ம காரணம்னு நினைக்காம வாழ்க்கையின் எந்த பகுதியிலே
எந்த ரூபத்திலே பெருமை இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய உதவியை கொண்டு அதை நாம் முற்றிலுமாய் அழித்து விடுவோமாக. அப்பொழுது கிருபையில் பெருக ஆரம்பிப்போம். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல பெருக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். பாவி என்பவன் யார் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். அதற்கு வேதாகம் கொடுக்கும் விளக்கம் என்ன? பாவம் என்பது பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன், அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனுஷன் ஆவிக்குரியவனாக உண்டாக்கப்பட்டவன். ஆவிக்குரியவன் என்றால் என்ன? எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவன், அதிகாரம் பெற்றவன். ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆதாம் மூலமாக தேவன் ஆதாமை ஆளுகை செய்கிறவனாக உண்டாக்கினார். ஆனால் அவன் பிசாசுக்கும் பாவத்துக்கும் கீழ்ப்படிந்த போது அவன் என்ன பண்ணிட்டான்? மாம்சத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். இப்ப ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் தேவன் என்ன பண்ணுகிறார்? மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிற நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார் இல்லையா? அதுதான் போன வாரம் பார்த்தோம். அவன் யாரு? நன்மை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்த மனுஷனாக பாவி வாழ்கிறான். ஆவி மனிதன் இப்போ என்னத்துக்கு? ஆவி மனிதன் சரீரத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டியவன் சரீரத்தால் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மாம்சத்துக்குரியவன் என்று சொன்னால் அது ஒரு லா, வேற வழியே இல்லை. எப்படி புவியீர்ப்பு விசை நம்மை கட்டுப்படுத்துகிறதோ அப்படி பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன பண்ணுது? கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறான். மனிதன் தன்னுடைய இந்த இயலாமையை, தன்னுடைய நிர்பந்தமான நிலையை ஒத்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய் இருங்க அப்படின்னு கதரும் போது தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். முதலாவது அவன் தன்னுடைய நிலைமையை, கண்டிஷனை ஒத்துக்கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி கதரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்போ கிருபையினால் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். நான் வேறு என் பாவம் வேறு என்று சொல்லிங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் வேற, இந்த பாவம் வேறு, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார் என்று கதறுகிறான். அப்படி கதறும்போது இயேசு இந்த சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எப்படி தேவன் செஞ்சார் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். போன வாரம் அது வரைக்கும் பார்த்தோம். முன்னாடி நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன். என்ன அர்த்தம்? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் மாம்சத்துக்குரியவன். மனுஷன் என்பவன் ஆவிக்குரியவன், ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்தவன். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் தன் ஆவியை மனுஷனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவாத்மாவாய் மாறினான். அப்போ ஆவி மனிதன் சரீரத்தின் மேலும் ஆத்மாவின் மேலும் அதிகாரம் செலுத்த வேண்டியவன். இன்னைக்கு சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சரீரத்துக்கு இவன் கட்டுப்பட்டவனாக இருக்கான். ஆகவே தான் பவுல் கதறுகிறார், இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை யார் ஆக்க முடியும்? இயேசு நம்மை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இனிமேல் இந்த சரீரத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அதுதான் முதல் ஸ்டெப்பு ரட்சிப்பில். அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வேறு என் பாவம் வேறு என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணணும்? என் பாவத்தை தண்டிக்க வேண்டும். தேவன் என்னை அல்ல, என் பாவத்தை தண்டிக்க வேண்டும். அப்படிதான் பவுல் சொல்லுகிறார். அதை எப்படி தண்டித்தார் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 வாசிக்கல, 2, 3 வாசிப்போம். முதல்ல 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. இப்போ 3வது ஒரு லா வருது. ஃபர்ஸ்ட் இருந்தது பாவம் மரணம். பாவம்னாலே அதில் மரணம் சேர்ந்தது. 2 ஒன்று தான். ஒன்று அதை பாவ பிரமாணம் சொல்லலாம், இல்லை மரண பிரமாணம் சொல்லலாம். பாவம் மரணம் என்ற பிரமாணம் அது ஒரு லா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை ஒரு லா. இப்போ 3வது தேவன் இயேசு மூலமாக ஒரு லா வருகிறது. என்ன லான்னு கேட்டிங்கன்னா ஆவியின் பிரமாணம். அந்த லாவை வச்சு தேவன் இந்த லாலேருந்து என்னை விடுதலையாக்குகிறார். இந்த பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபையும் தேவனுடைய நீதியும் இந்த பிரமாணத்தில் இருக்கிறது. கிருபையின் பிரமாணம் இது. என்ன ஆவியின் பிரமாணம் அப்படின்னாலே பிராக்கெட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிருபை, இன்னொன்று என்ன? நீதி. கிருபையும் நீதி ரொம்ப முக்கியம். கிருபை என்பது தேவனுடைய உதவி, ரைச்சியஸ்னஸ் நீதி என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய உதவியை கொடுத்து தேவன் தன்னுடைய நீதியை கொடுத்து என்னை என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது விடுதலை ஆக்குகிறார். ஏன்னா என்னால் அதுலேருந்து விடுதலை ஆக முடியலை. அப்போ தேவனே உதவி செய்கிறார். தேவனுடைய நீதியை கொடுத்து என்னை என்ன பண்ணுகிறார்? இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்போ அவருடைய உதவி, அவருடைய நீதி. சொல்லுவோமா? தேவன் ரட்சிப்புங்கிறது என்னன்னா தேவனுடைய உதவி, தேவனுடைய நீதி. இது ரெண்டின் மூலமாக இது எப்படி உண்டானுச்சுன்னா, இயேசுவை நான் விசுவாசித்த பொழுது, இயேசுவை தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? அவரே உதவி செய்து அவர் நீதியை கொடுத்து என்னை தன் பிள்ளையாக மாற்றுகிறார்.
இதுதான் கிருபையின் பிரமாணம். அடுத்து என்னன்னு கேட்டீங்க, அதை எப்படி செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் வசனம், அது எப்படி எனில், எப்படி அதை தேவன் செஞ்சாரு, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அதாவது செயல்களால் செய்யக்கூடாததை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு நம்ம தேவனை பிரியப்படுத்தலான்னு, ஆனால் அதை செய்ய முடியல. அது எப்படினில் மாம்சத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு. அப்போ இது யார் செஞ்சாது? நான் செய்ய முடியாததை தேவன் செய்கிறார். தேவனை பிரியப்படுத்த நான் செய்ய முடியாததை இப்போ தேவனை இறங்கி வந்து தேவனை செய்யும்படிக்கு என்ன பண்ணுகிறார்? தன் குமாரனை இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அங்கே பாருங்க வார்த்தையை பார்த்தீங்களா, என்ன மாம்சம்? மாம்சத்தின் சாயல் சொல்லலை, பாவ மாம்சம். அப்போ மாம்சம் சரீரனாலே அங்கே பாவத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ வேதம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவை மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று வேதம் சொல்லவில்லை, பாவ மாம்சத்தின் சாயலாக. ஏன்? சரீரனாலே அதுதான். பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யாருடைய மாம்சத்தில்? இயேசுவோடைய சரீரத்தில் பாவத்தை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் தேவன். ஆகவேதான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உண்டானுச்சு, பாவியானாரா பாவமானாரான்னு சொல்லி. பாவியாய் ஆக்கினது பாவம் அக்கார்டிங் டு பைபிள். நானல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இயேசு வந்து பாவிக்கு தண்டனை கொடுக்கல, அக்கார்டிங் டு பைபிள் பாவத்துக்கு தண்டனை கொடுத்தார். ஏன்னா பாவியாக்கினதே பாவம். இப்போ கிருபை அதே பாவியை நீதிமானாக்குது. புரியுதுங்களா? தேவனுடைய செயல் ஒரு பாவியை நீதிமானா மாற்றுது. அப்போ யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? பாவத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்கணும். அப்போ இயேசு பாவமானார் என்பது இந்த இடத்துல நல்லா விளங்கும். பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். அதுதான். என்ன பாவம் என்பது என்ன? தேவனுடைய சித்தத்தை மனிதன் நினைத்தாலும் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது தான் பாவம். அந்த பாவத்தை என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது தேவன் தண்டித்தார். ஒரே முறை தண்டித்து விட்டார் இந்த உலகத்தில். இனி பாவத்துக்கு தண்டனை கிடையாது. விசுவாசிக்கிறவன் நீதிமானா மாற்றப்படலாம், விசுவாசியாதவன் தண்டனை பெற்று நரகத்துக்கு போகலாம். ஆனால் ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் தண்டித்தார். பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தினால் உண்டான குற்ற மனசாட்சியையும் தண்டித்திருக்கிறார். பாவம் செய்ததினால் வந்த குற்ற மனசாட்சியையும் அவர் என்ன பண்ணினார்? தண்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நியாயப்பிரமாணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு மேலே பேண்டைட் போட்ட மாதிரி. பாவத்துக்கு தீர்ப்பு கொடுக்கல, பாவத்தை மேலே ஒரு, அதாவது காயத்து மேலே காயத்துக்கு மருந்து வைக்கிறது வேலை, தற்காலிகமாக ஒரு பேண்டைடு போட்ட மாதிரி இருந்துச்சான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை வந்து என்ன பண்ணியிருக்கிறது? பாவத்திலிருந்து நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறது. இதற்கப்புறம் அந்த சரீரம் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுங்கிறது பின்னாடி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த வசனம் எப்படி இருக்குமா? ஒருத்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ இங்கே கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நானும் என்னைக்கு இயேசுக்குள்ள வந்தோமோ நம்முடைய கேஸ் க்ளோஸ். நாம் செய்த பாவங்களை பற்றிய கேஸை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிவிட்டார். ஆகவே நம்ம அதை பற்றி எந்த வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஆவியின்படி நடக்கிறவர்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம அடிமை போல நடந்துக்கிட்டு இருந்தோம். பாவத்துக்கும் பிசாசுக்கும் நம்ம சரீரம் சொல்கிறதுக்கு நம்ம அடிமைகளைப் போல இருந்தோம். அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் தான் பாவிகள். இப்பொழுது ஆட்சி செய்கிறவர்களாக ஒரு ராஜாவை போல ஒரு அடிமை இப்பொழுது ராஜாவாக மாற்றப்பட்டு இருக்கிறான். அதான் ஆவியின்படி நடப்பது. எப்படி நடக்கிறான்னா, ஸ்பிரிட் மேன்னா தேவன் எப்படி நடக்கிறார், தேவன் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அப்படி எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பவன் தான் ஆவிக்குரியவன். ஆவி மனிதன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி அவன் ஆவி மனிதனா இல்லை, அவன் மாம்சத்துக்குரியவனாக இருந்தான். இப்போது தேவன் எப்படி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறாரோ, தேவன் எப்படி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறாரோ அப்படி மனுஷன் தன் வாழ்க்கையின் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உடையவனாக மறுபடியும் ஏதேனும் இருந்தது போல தேவன் இப்பொழுது மாற்றி இருக்கிறார். பாவத்திலேருந்து விடுதலாக்குறாருன்னா எதுக்கு விடுதலாக்குனார்? என்னத்துக்கு விடுதலாக்குனார்? ஏன் பாவத்திலேருந்து விடுதலை? பாவம் நம்ம அடிமையாக வச்சுருந்தது, நம்மளை வந்து ஒரு நிர்பந்தமான மனுஷனாக வச்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த கிருபை என்ன பண்ணுகிறது? ஆளுகையை கொடுத்துருக்கிறது. பாவம் எவ்வளோ நாசமாக்கணுச்சோ உங்கள் வாழ்க்கையும் இப்போ கிருபையும் ஜீவனும் என்ன பண்ணுகிறது? அதை விட அதிகமாய் பெருகி அது உண்டாக்கின டேமேஜ் எல்லாம் நமக்கு ரெக்கவரி பண்ணுவது மட்டுமல்ல, என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நானும் இழந்தோமோ அதையெல்லாம் பெற்று ஆளுகை செய்ய தேவன் நமக்கு இன்றைக்கு அதை அழைத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நமக்கு வெற்றி கொடுக்க போகிறது எதுனா, எவ்வளவு நாம் அதை சிந்திக்கிறோம், எவ்வளவு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கிறது, எவ்வளவு
அதை நம்ம மனதில் சிந்திக்கிறோமோ அவ்வளோ வெற்றிப்படும். ஏன்னா இப்போ பிசாசு வந்து இப்போ இந்த சரீரத்துக்கு விரோதமாக இல்லை, சிந்தைக்கு விரோதமாக இருக்கிறான், எண்ணங்களை தாக்குகிறான். பவுல் எழுதுகிறார்ல, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எதுக்கு இப்போ அக்னியாஸ்திரம் போடுறான்னா, நீங்கள் இதெல்லாம் திருப்பி நினைக்கக்கூடாது, உங்களை பழைய நிலைமையில வைக்கணும், உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக, அதாவது தேவன் கிருபையினால் என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்பக்கூடாது, நீங்கள் அதை விசுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் அநேக வஞ்சிக்கிற தந்திரமான காரியங்களை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறான். அவனுடைய அக்னியாஸ்திரங்கள் எல்லாமே அங்கே எழுதி நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக. எதுக்கு விரோதமாக? விசுவாசத்துக்கு. என்ன விசுவாசம்? தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், இன்னைக்கு நான் என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து விடாதபடிக்கு மறுபடியும் அந்த பழைய சிந்தைக்குள்ளேயே நம்மளை வைப்பதற்காகத்தான் அவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இப்போ அடுத்த பாட்டு மரணத்தை பற்றி பேசும்போது, இப்போ சரீரத்திலேருந்து தேவன் விடுதலை ஆக்கிட்டார். ரட்சிப்பு அப்படின்னா அதோட படம் என்ன? நம்முடைய ஆவி தேவனை போல மாற்றப்பட்டு தேவனோடு போய் உட்கார்ந்தாச்சு. சரீரம் தான் நம்மளுடைய பிரச்சனை. இப்போ சரீரத்தில் எப்படி அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு முதல்ல சொல்லிட்டாரு. முன்னாடி சரீரத்தின் ஆசைகளை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது, அது சொல்கிறபடி தான் நம்ம கேட்டோம். தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறதுனால இனி நம்ம சரீர இச்சைகளுக்கு நம்ம கட்டுப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடுப்புற இன்னொன்று இருக்குது, அது ஆத்துமா. ஆனால் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரீரத்தை நம்ம ஓகே, சரீரத்தை பற்றி நமக்கு இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆத்துமான்னு வரும்போது இந்த ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? ஐம்புலன்களை சார்ந்தே வாழ்ந்துருச்சு பல வருஷங்களாக. இங்கே எழுதப்பட்டிருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். மாம்சம்னா என்னன்னு சொல்கிறேன். அடுத்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற 4ஆம் வசனத்தை கவனிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்ம சரீரத்தின்படி நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை, சரீரத்தை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். மாம்சத்தின்படி நடக்கிறதுனா, அதாவது இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஒரு சாதாரண விளக்கத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்திடலாம். நான் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிறதுனா தேவனுடைய கிருபையின்படி நடக்கிறது, தேவனை சார்ந்து கொண்டு நடப்பதுன்னு சொல்லி ஒரு சாதாரணமான விளக்கத்தை கொடுத்து உங்களை நான் அப்படியே விட்டுறலாம். ஆனால் நான் ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆழமான விளக்கத்தை நான் ஏன் கொடுக்குறேன்னா, வெற்றியாய் வாழ்வதற்காக. இந்த இடத்துல மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலன்கள் பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, தொடுவது, ஏன்னா நுகர்வது, இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பிட்ணும், டைமுக்கு குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், தூங்கணும். இதிலே ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம்? ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் வருது டீ குடிக்கணும், ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் வருது பாத்ரூம் போகணும், மதியானம் சாப்பிட்டோன்னு தூங்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரம் என்ன விரும்புதோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. தூங்கணும், சாப்பிட்ணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் சில ஆசைகள், அதை நிறைவேற்றணும். இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி தானே தேவன் எங்களை உண்டாக்குனாரு. பசிக்குது, தாகம் அடிக்குது, தூக்கம் வருது, சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும், ஓகே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதனால் இது தப்புன்னு சொல்லவில்லை நான். ஆனால் இது எதுக்குன்னா, எனக்காக மட்டும்தான் இருக்குது. என் பசி, என் தூக்கம், என் தாகம், என் ஆசை இச்சைகள், என்னுடைய வாழ்க்கை, இப்படின்னு இது என்னை சுற்றியே இருக்குது. மாம்சத்தின்படி நடப்பது என்பது என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து மட்டும்தான் வாழ்கிறேன். அதற்கு என்னுடைய 5 புலன்களும் உதவி செய்கிறது. இது தவறா? இல்லை. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் எதற்காக ஒரு மனுஷனை உண்டாக்கினார்? வெறும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் உண்டாக்கினாரா? மனுஷனை தேவன் உண்டாக்கின நோக்கம் என்ன? தேவன் அவருக்காக நம்மை உண்டாக்கினார். அப்போ மாம்சத்தின்படி நடப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுக்கு எந்த இடமும் கிடையாது. தேவனுக்கென்று தேவனை பற்றி எந்த இடம் கிடையாது. ஆனால் வேதாகமத்தின் சத்தியம் என்ன? தேவன் மனுஷனை தனக்காக, தன்னுடைய ஆசைக்காக உண்டாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இன்பத்துக்காக நம்மை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. He created us for his pleasure, but we are only living for our pleasures. We are fulfilling only our pleasures. நாம் நம்முடைய ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றுகிறோம். அதில் எவ்வளவு நேரம் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அதாவது என்னை மாம்சத்துக்குரியவனா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எனக்காக மட்டுமே வாழ்ந்தேன். என் ஆசைகள், என் இச்சைகள், என் தூக்கம், என் பசி, என்னுடைய நிர்வாணம், என்னுடைய ஆசைகள். அங்கே தேவனுக்கென்று எந்த இடம், தேவன் என்பவர் இல்லை என் வாழ்க்கையில்.
மாம்சத்துக்குரியவனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுக்கு அவன் வாழ்க்கை இடமே கிடையாது. ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வ விரும்பாத காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லை எனக்கு. ஆதாம் போல எனக்கு இயேசு தேவையில்லை, நான் படிச்சிருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் சொல்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு தான் நல்ல வாழ்க்கை வாழணும் அவசியம் இல்லை. ஓரளவு ஏற்கனவே எங்களால் வாழ முடியுது, நாங்கள் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம். ஒரு வீடை கட்டுவோம், இல்லை சில சொத்துக்களை சேர்த்து வைப்போம், இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம். அப்போது என்ன மாம்சத்துக்குரியவர்கள்லாம் என்ன? பாவிகள். யார் பாவிகள்? யார் மாம்சத்துக்குரியவர்கள்லாம்? நான் சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையில் தேவனுக்கு இடமில்லாதவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் தேவன் என்று ஒருவர் கிடையாது. அவர்கள் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேவர்களுக்கு அவங்க நினச்சப்ப எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். அவர்களுக்கு இவர்கள் தான் ஏதாவது செய்யணும். எப்படியும் அவர்கள் இவர்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நாம் ஆவிக்குரியவர்கள். என்ன அர்த்தம்? இப்போ தேவன் நமக்குள்ளே வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையின் மையம் தேவன். நான் இப்போ வெறும் நான் சாப்பிடக்கூடாது தேவன் சொல்லலை. நான் என்ன சொல்லணும்? நல்லா சாப்பிடணும் விரும்புகிறார், நான் நல்லா தூங்கணும்னு விரும்புகிறார், நான் நல்லா உடுத்தணும்னு விரும்புகிறார், நான் நல்லா இருக்கணும் விரும்புகிறார், எனக்கு கல்யாணம் ஆகணும் விரும்புகிறார், எனக்கு பிள்ளைகள் பிறக்கணும் விரும்புகிறார், நான் ஆசீர்வாதம் உடனே விரும்புகிறார். ஆனால் இதெல்லாத்த விட விரும்புகிறார், அவர் என்ன விரும்புகிறார்? நான் கர்த்தருக்குரியவன். கர்த்தர் எப்போதுமே தனக்குரியவர்களாக தன் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இஸ்ரவேல் மக்கள் சொன்னார், என்னுடையவள், நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். அதாவது தேவன் உங்களை என்னையும் தனக்கென்று தெரிந்து கொண்டார்னா இன்னும் கொஞ்சம் பேருக்காக அல்ல, தனக்காக மாத்திரமே தெரிந்து கொண்டார். எக்ஸ்க்ளூசிவாக தேவனுக்கு நான் சொந்தமானவன். அப்போ என் வாழ்க்கையின் ஆவிக்குரியவன்னா ஜெபம் பண்ணுறேன், ஆவிக்குரியவன். வேதம் வாசிக்கிறேன், ஆவிக்குரியவன். தேவனை துதித்து ஆராதிக்கிறேன், ஆவிக்குரியவன். தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆவிக்குரியவன். இதெல்லாவற்றை விட என் வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறேன். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் சித்தமும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் அதை நான் செய்து முடிக்கத்தான் நான் விரும்புகிறேன். நான் தான் ஆவிக்குரியவன். பெரிய வித்தியாசம் இல்லை மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும். நம்மளும் ட்ரெஸ் போடுறோம், அவங்களும் ட்ரெஸ் போடுறாங்க, அவர்களுக்குள்ள எல்லா ஆசாபாசங்களும் நமக்கு இருக்குது. தேவன் அதை வேணான்னு சொல்லலை. ஆனால் தேவ சித்தத்தின்படி சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள். உலகத்தில் உள்ள அஞ்ஞானிகள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறார்கள். நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவன் மையமாக வருகிறாரே அவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்க மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்னா அவன் என்ன பண்ணுறான்? தனக்குரியதை சிந்திக்கிறான். அந்த சிந்தையின் பேர் மரணம். முன்னாடி சரீரத்தில் பார்த்தோம், இப்போ சிந்தையில் பார்க்குறோம். மாம்ச சிந்தை மரணம்னா நீங்கள் பயப்படக்கூடாது. தப்பானதெல்லாம் நான் சிந்திக்கிறேனே அது மரணமா? சில தவறான சிந்தைகள் வருதே அது மரணமா? அது எப்படி மரணம்? அது தேவனுக்குரியதை சிந்திக்கலை. அதாவது தேவன் என் வாழ்க்கையின் மையம் என்கிறது அடிப்படையில் உண்டாகிற எல்லா சிந்தைகளுமே ஆவிக்குரிய சிந்தை. அந்த சிந்தை எதை கொடுக்கிறது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. மாம்சத்துக்குரிய சிந்தை என்பது என்ன? அங்கே ஆண்டவரை பற்றி எந்த ஒரு கரிசனையோ தேவனை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தையும் ஒவ்வொரு நினைவுகளும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நாம் விரும்புகிற விருப்பங்கள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது அதை நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது, தவறானவைகளை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கெடுக்கிறவைகளை கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் அப்படி விரும்பலை. நம்முடைய தேவைகள் எல்லாமே தேவனுக்கு தெரியும். அந்த உலகத்தினாலேயோ இச்சையினாலோ உண்டாகிறதை விட 100 மடங்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் மாம்ச சிந்தையின்படி தான் காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இல்லை. நாம் தேவனை மையமாக கொடுக்கும்போது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், இதை விட நாம் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார்.